நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நாம் துரோணாச்சாரியரை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரசித்தி பெற்ற பரத்வாஜ மகரிஷிக்கு பிள்ளையாக பிறந்தவர் துரோணர். வேதங்களை எல்லாம் கற்றுணர்ந்த பிறகு அந்த இளைஞர் தனுர்வேதம் கற்க ஆரம்பித்தார். அக்கலையிலும் அவர் நிபுணரானார். இளைஞனாய் இருந்த துரோணர் தன்னோடு கல்வி பயின்று வந்த பாஞ்சால தேசத்து ராஜகுமாரனோடு நெருங்கிய நண்பனானார். ஆசிரமவாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவ்விருவருடைய நட்பும் நெருங்கிய நட்பாக உருவெடுத்தது. இருவரும் மகிழ்வற்றிருந்த பல வேளைகளில் ராஜகுமாரன் சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு தன்னுடைய செல்வத்தை தாராளமாக நண்பர் துரோணருக்கு எடுத்து வழங்குவதாக கூறி வந்தார். அவ்விருவருடைய நட்பும் ஆண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரியமாகும். ஆண்டுகள் பல கழிந்து போயின. கௌதமரின் புதல்வியும் கிருபாச்சாரியுடைய சகோதரியுமாகிய கிருபியை துரோணர் மணந்து கொண்டார். அவர்களுக்கு மகனாக வாய்த்தவர் அஸ்வத்தாமன். தனுர்வேதம் அல்லது வில்வித்தையின் நுணுக்கமான பகுதிகளை கற்றுக்கொள்ள துரோணர் விரும்பினார். அதன் பொருட்டு அவர் பார்க்கவர் என்றும் பரசுராமர் என்றும் அழைக்கப்பெற்ற மகா வித்வானை அணுகினார். அந்த மேதாவியும் துரோணரை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தனுர்வேதத்தின் இரகசியங்களை எல்லாம் அவருக்கு கற்பித்தார். இங்கனம் அக்காலத்தில் வசித்திருந்த வில்லாளிகளுள் தலை சிறந்தவராக துரோணர் திகழ்ந்தார். ஆயுத பிரயோகங்களின் அற்புத மூர்த்தியாகிய துரோணர் தம் வீடு வந்து சேர்ந்தார். போர் நிபுணராகிய அவருக்கு வறுமை நோயோடு போராட தெரியவில்லை. பரம ஏழையாக இருந்தார். பாலகன் அஸ்வத்தாமன் பாலை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டான். ஆனால் அவன் மட்டும் பாலை இதுவரை குடித்தது கிடையாது. ஒரு கவலை பாலையாவது சுவைத்து பார்க்க வேண்டும் என்பது தன் அன்னையிடம் கெஞ்சி கேட்டான். மகனுடைய பரிதாப நிலை தாய் கிருபியின் உள்ளத்தை உருக்கியது. அந்த நெருக்கடியில் துரோணருக்கு திடீரென்று தனது இளமை பருவ நண்பனாகிய ஒரு ராஜகுமாரனை பற்றிய ஞாபகம் வந்தது. அவர் கூறியதாவது: கிருபி, நான் சொல்வதை கேள். பாஞ்சால நாட்டு அரசராகிய துருபதன் என்னுடைய பள்ளி தோழன். எனக்கு தக்க ஆறுதல் தருவதாக பல தடவை அவர் கூறியிருக்கிறான். ஆதலால் பாஞ்சால தேசத்துக்கு போவோம். அங்கு நமது வறுமை நோய் முடிவுறும். குடும்பத்தார் மூவரும் அந்த நாடு போய் சேர்ந்தனர். இளமை பருவ நட்பு ஆயுள் காலம் முழுவதும் நிலைத்திருக்கிறது. இக்கோட்பாட்டுக்கு விளக்கை காண்பது அரிதிலும் அரிது. நிச்சயமாக தன் அவா நிறைவேறும் என்றும் எண்ணத்துடன் துரோணர் துருபத மன்னனுடைய ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றார். சென்றவர் சொன்னதாவது: உன் பாலிய நண்பனாகிய துரோணர் நான். உன் செல்வத்தை என்னோடு பங்கிட்டு கொள்வதாக பல தடவை அன்போடு நீ என்னிடம் சொல்லியிருக்கிறாய். ஆனால் எனக்கு உன் செல்வம் வேண்டாம். என்னுடைய பசிக்கு மட்டும் ஏதாவது பொருள் உதவி செய்தால் போதுமானது என்று கூறினார். துருபதனுடைய பாங்கு இப்பொழுது முற்றிலும் மாறியிருந்தது. ஆதிக்கத்திலும் ஆஸ்தியிலும் தலை பிறழ்ந்து போன வேந்தனாக மாறிவிட்டான். அவன் சொன்னதாவது: நீ என்னோடு அந்யோன்யம் பாராட்டுவது பொருந்தாது. விளையாட்டு பிள்ளை ஒருவன் பகர்கிற பொருள் சேராத பேச்சை மாறுபட்டு போகாத வாக்குறுதி என்று நீ கற்பனை பண்ணுவது உன்னுடைய மடமையாகும். நாடோடியாய் இருக்கிற யாசகன் ஒருவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற அரசனுக்கு நண்பன் ஆவானா? இணையில்லாத இருவருக்கிடையில் நட்பு ஏற்படுவது ஆகாத காரியம். வறியவன் ஒருவன் வேந்தனோடு எங்கனம் உறவாட முடியும்? கல்லாத ஒருவன் கற்றறிந்தவனோடு எப்படி கூடியிருக்க முடியும்? மெல்லியவன் ஒருவன் திண்ணியவன் ஒருவனோடு கூடியிருப்பது எங்கனம்? இப்பொழுதே இவ்விடத்தை விட்டு அப்பால் செல். பிள்ளை பருவ கதையெல்லாம் என்னுடன் வந்து கூறிக்கொண்டு என்னை உபத்திரவப்படுத்தாதே என்று கூறுகிறார் துருபதன். போற்றுதற்குரிய துரோணர் அவமானப்படுத்தப்பட்டார். அவர் சிறிது நேரம் அமைதியுற்று இருந்தார். பிறகு திடீரென்று பின்வாங்கினார். கர்வம் பிடித்த துருபத கோமானுக்கு ஆயுள் முழுதும் மறக்க முடியாத பாடம் ஒன்றை புகட்டியாக வேண்டும் என்று தீர்மானத்தை அக்கணப்பொழுதில் துரோணர் மனதில் வகித்து கொண்டார். வறுமை நோய் வாய்ப்பட்டிருந்த தனுர்வேத ஆச்சாரியார் தமது மைத்துனராகிய கிருபாச்சாரியார் வசித்திருந்த ஹஸ்தினாபுரத்திற்கு கால் நலிய நடந்து சென்றார். அங்குதான் பீஷ்மர் துரோணாச்சாரியுடைய தகுதியை முற்றிலும் அறிந்து கொண்டு அவரை ராஜகுருவாக நியமித்தார். துரோணாச்சாரியருக்கு ராஜகுமாரர்கள் பல பேர் சிஷ்யர்களாக வாய்த்தார்கள். அவர்கள் குரு வம்சத்தைச் சேர்ந்த பாண்டுவின் புதல்வர்களும் திருதராஷ்டிரனுடைய புதல்வர்களும் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்த அரசாங்கங்களிலிருந்தும் நெடுந்தூரத்தில் இருந்த
கலையை கற்றுக்கொண்டிருந்தனர் பல ராஜகுமாரர்கள். இதன் மூலம் அவருடைய வறுமை நோய் அவரை விட்டு விலகியது. ஓகேங்க, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.